ஹலோ மக்களே, வெற்றி துளசி சீரியல் செம மாசா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். லக்ஷ்மி வெற்றியை மருமகனா ஏத்துட்டு அவங்கள வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட மீனாட்சியும் சிவராமனோட குடும்பத்தை எப்படியாவது துளசிக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அபிராமியும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் இவங்க வைக்கிறதெல்லாம் ஒரு விருந்தான்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. தன்னோட மாமா குடும்பத்தையும் துளசியும் அவமானப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வெற்றியும் களத்துல செம மாசா இறங்குறாங்கன்னே சொல்லலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிக்கு லக்ஷ்மி கால் பண்ணி நாளைக்கு விருந்துக்கு வந்துடுங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்க. நம்ம வெற்றியும் துளசி எல்லாம் கூட்டிட்டு சரி விருந்துக்கு கிளம்பலான்னு ரெடி ஆகுறத நம்ம மீனாட்சி ஒளிஞ்சிருந்து பாத்துடுறாங்க. சிவராமன் வீட்டுக்கு வெற்றியும் துளசியும் விருந்துக்கு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மீனாட்சி அபிராமி கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அத்தை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த லக்ஷ்மி நம்மளையெல்லாம் கூப்பிடாம வெற்றியும் துளசியை மட்டும் விருந்துக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம வெற்றியும் கிளம்பி போகும்போது அவங்க அம்மா கிட்ட விருந்துக்கு போறேன்னு சொல்லவும் அவங்க நீங்க மட்டும்தான் போகணுமா, நாங்க யாரும் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு நாங்களும் வரோம், நம்ம குடும்பத்துல உள்ள கொஞ்சம் பேரையும் கூட்டிட்டு போலான்னு கிளம்புறாங்க. இதை கேட்டவன துளசியும் என்ன அத்தை இப்படி சொல்றாங்களேன்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குடும்பத்துல உள்ளவங்களும் அபிராமியும் கிளம்பி நம்ம சிவராமனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டை பார்த்ததும் அபிராமியோட குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் இது என்ன சின்ன வீடா இருக்கு, நான் ஒரு பெரிய பங்களாவா இருக்கும்னு நினைச்சேனே, தொடங்குற இடத்துல முடிஞ்சிடும் போல, நம்ம வீடெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும், என்ன அபிராமி இந்த வீட்டுல போய் பொண்ணு எடுத்துக்கிட்டேன்னு கேவலமா பேசுறாங்க. அதை கேட்ட அபிராமியும் நானா பொண்ணு பார்த்தேன், வெற்றி தானே இந்த பொண்ணையை கூட்டிட்டு வந்தான்னு அசால்ட்டா பேசுறாங்க. அதை கேட்ட லக்ஷ்மியும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சிவராமனும் சரி அவங்க அப்படிதான் பேசுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம பொண்ணுக்காண்டி எல்லாத்தையுமே பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவராமனும் லக்ஷ்மியா தனியா கூட்டிட்டு போய் நம்ம மாப்பிள்ளைக்கு எல்லா செயின் வாங்கி வச்சிருக்கோம்ல போடுறதுக்கு, அதை சேஃபா பத்திரமா வச்சிருக்கதானேன்னு கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மியும் ஆமா எல்லாமே சேஃபா தான் வச்சிருக்கேன், இவ்வளோ கஷ்டத்துக்கு இடையிலையும் எப்படிய மாப்பிள்ளைக்கு ஏதாவது தங்கத்துல செய்யணும்னு நம்ம செய்தது, அதை பத்திரமா பேகுக்குள்ள போட்டு பீரோக்குள்ள தான் வச்சிருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இதை ஒரு சைட்லேருந்து மீனாட்சியும் கேட்டுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி சரி சாப்பிட வாங்க எல்லாரும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல இன்னும் அங்க வந்தவங்க எல்லாம் என்ன இந்த வீட்டில் ஒரு சோஃபா கூட கிடையாதா, உட்காரதுக்கு ஒரு சேர் கூட இல்லை, அப்ப எங்க வச்சு தான் எங்களை உட்காந்து சாப்பிட வைப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மியும் சிவராமனும் என்ன பதில் சொல்லணும்னே தெரியாம முழிச்சிட்டே இருக்காங்க. நம்ம துளசியும் வெற்றியும் எப்படியெல்லாமோ சமாளிச்சு சரி நம்ம கீழே உட்காந்து சாப்பிடுவோம், இந்த ஒரு ஓரமாக தான் இடம் இருக்குல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமேன்னு வெற்றியும் அந்த இடத்துல நம்ம துளசிக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்காங்க. ஒரு வழியை எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது அங்கே என்னடானா சாம்பார் ரசம் அப்படின்னு இருக்குது. அதை பார்த்து அவங்களும் என்னது இது, நாங்கள் மட்டன் சிக்கன் அது இதுன்னு நல்ல வெரைட்டியாக இருக்குன்னு வந்து பார்த்தா இப்படி விருந்துன்னு சொல்லிட்டு வேற சாம்பார் காய்கறிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க, ஒரு விருந்துனா எப்படி பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவமானப்படுத்துறாங்க. அதுக்கு அபிராமியும் விருந்துன்னு சொன்னா மட்டும் போதாது, அதுக்கேத்தவாறு வெரைட்டியா செய்திருக்கணும்லன்னு சொல்லி அசால்ட்டா பேசுறாங்க. நம்ம சிவராமனும் லக்ஷ்மி கிட்ட சரி ரொம்ப பொறுமையா இரு, அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் அவமானப்படுத்தி எதுவுமே அனுப்பிடக்கூடாது, என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்து போ அப்படின்னு சமாளிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்கார்றாங்க. அப்படி என்ன இங்க ஒரு ஏசி கூட கிடையாதா, ஒரே வெக்கையா இருக்கு, இந்த ஒரு சின்ன வீட்டுக்குள்ள எப்படி இத்தனை பேர் இருக்க முடியும் அப்படின்னு பேசவும் நம்ம சிவராமன் எதையுமே கண்டுக்காம இதோ நான் டேபிள் ஃபேனை எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம சிவராமன். இதை பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மியும் அவ்வளோ வருத்தப்படுறாங்க. என்னடா சம்மந்தியம்மா இப்படியெல்லாம் பேசுறாங்களே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே சிவராமன் அந்த கூட்டத்துல வச்சு வெற்றி மாப்பிள்ளைக்கு நாங்க எதுவுமே செய்யல, கண்டிப்பா விருந்து முடிஞ்சவன ஏதாவது செய்யணும்னு யோசிச்சு எங்க தகுதிக்கு ஏத்தவாறு செயின் வாங்கியிருக்கோம், அதை போடலான்னு நினைக்கிறோன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அபிராமியும் சரி விருந்து தான் இப்படி நடந்தது, அட்லீஸ்ட் என்னோட பையனுக்கு செயினாவது போடணும்னு நினைக்கிறீங்களே, சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க.
சிவராமனும் லக்ஷ்மி கிட்ட சரி போய் செயின் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. லக்ஷ்மியும் பேக்கை திறந்து பார்க்கும்போது அங்க செயின் எதுவுமே இல்லை. அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே தனியா சிவராமனை கூப்பிட்டு, என்னங்க இங்க பாருங்க, செயினை இதுல தான் வச்சிருந்தேன், ஆனா இப்ப பார்த்தா எதுவுமே இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்னு புலம்புறாங்க. அதை கேட்ட சிவராமனும், இப்பதான் இந்த கூட்டத்துல எல்லார்கிட்டயுமே நான் சொல்லிட்டு வந்தேன் செயின் எடுத்துட்டு வரேன்னு, இப்ப இல்லைன்னு ஏதாவது சொன்னா இவங்க போய் சொல்றாங்க, செயின் எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு அவமானப்படுத்துவாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சிவராமன் ரூமுக்குள்ள போய் நிறைய நேரம் ஆகுதே, இன்னும் வரலையே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு நினைச்ச பாட்டியும் உள்ள போய் பார்க்குறாங்க. அப்படியே சிவராமன் நடந்ததை சொல்றாங்க. இந்த பேகுக்குள்ள தான் இருந்து எங்க போச்சுன்னு தெரியலன்னு நினைக்கிறாங்க. அப்படியே அந்த பாட்டியும், சரி இரு, என்கிட்ட ஒரு புது செயின் இருக்கு, அதை மாப்பிள்ளைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. லக்ஷ்மியும் சரி இப்போதைக்கு இதை வச்சு சமாளிக்கலாம், அதுக்கப்புறமா அந்த செயினை தேடிக்கலாம்னு நினைச்சு நம்ம பாட்டி கொடுத்த செயினை எடுத்துட்டு வர்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த துளசியும், நம்ம அப்பா அம்மா நமக்காண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த செயின் வாங்குறதுக்கே இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு புரியுது நம்ம துளசிக்கு. சிவராமனும் லக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷமா வெற்றிக்கு அந்த செயினை போடுறதுக்கு போறாங்க. கரெக்டா செயினை போட போகும்போது நம்ம அபிராமி தடுத்து, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, இந்த செயின் கோல்டா இல்ல கவரிங்கான்னு எனக்கு புரியல, இதை பார்த்தா கோல்டு மாதிரியே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம சிவராமன் லக்ஷ்மிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. என்னம்மா இப்படி பேசுறாங்களேன்னு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. துளசியும், இந்த மாதிரியெல்லாம் எங்க அம்மா அப்பாவை அவமானப்படுத்தாதுங்க, அவங்க எது செய்தாலுமே நேர்மையா தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அபிராமி. வெற்றியை எவ்வளோ சொல்லியும் அந்த அபிராமி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்தா அந்த செயினை உரசி பார்த்து அது கோல்டா கவரிங்கான்னு உடனே சொல்லிடுவாங்க, இப்பவே அவங்கள வர சொல்றேன்னு அந்த ஆளுக்கு கால் பண்றாங்க. அந்த ஆளும் கொஞ்ச நேரத்துல நம்ம சிவராமனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷமாட்டு, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாரு, உனக்கு இருக்கு துளசி ஆப்பு, மாமாவை ஜெயிலேருந்து காப்பாற்றி அப்படியே நல்ல பேர் எடுத்துட்டல, இப்போ என்ன பண்ண போற, நீ எல்லாம் அத்தைக்கு முன்னாடி தப்பிக்கவே முடியாது, அதுவும் நான் செய்கிற சூழ்ச்சியிலேருந்து நீ எப்போவுமே தப்ப முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த ஆள் அந்த செயினை உரசி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சிவராமனும் லக்ஷ்மியும், என்னடா இந்த அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம துளசிக்கு நல்லது பண்ண போய் ஏதாவது கெடுதலா முடிஞ்சிருமோ என்னவா இருக்கோன்னு குழம்பி போயிடுறாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம வெற்றியும் சிவராமனோட குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வராத மாதிரி துளசிக்கு சப்போர்ட்டிவா அவங்க அம்மாவே எதிர்த்து செம மாச களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம்.